இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கீர். அதுக்கு தேவையானது டெல்லி கேரட்டு எடுத்து துருகி வச்சுக்கோங்க. 10லேருந்து 20 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரை சூடானோடனே நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பால் 1/2 லிட்டரு காய வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம துருகி வச்சுருக்க கேரட்டு இந்த நெய்யோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் வதங்கின உடனே நம்ம முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். பத்துலேருந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம காய வச்சுருக்க பால் ஆறி இருக்கும். அந்த பால் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கேரட் முங்குற வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் பாலும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. 2லேருந்து 3 விசில் வரட்டும். ரெண்டுலேருந்து 3 விசில் வந்தோடனே குக்கர் விசில் போன உடனே குக்கர் ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா கேரட்டை ஆற வச்சிடுங்க. ஆற வைக்காமல் மிக்சியில் சேர்க்க வேண்டாம். நல்லா கேரட் ஆறணும். ஆறின உடனே பால் இருத்துட்டு வெறும் கேரட் மட்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பால், அந்த பாலோட நம்ம குக்கரில் கேரட் வேக வச்ச பால் இருக்குல்ல மீதி, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் கொதிக்கிற ஸ்டேஜில் 2லேருந்து 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம கேரட் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறி விடுங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம அப்படியே சூடாகவும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். நம்மள்ட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டில் சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.